வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன். கருத்தரிக்க சிகிச்சை பெறும் பெண்களுக்கு முக்கியமாக மிகவும் அத்தியாவசியமாக செய்யப்படும் டெஸ்ட்டில் ஒன்று இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி. கருமுட்டை வளர்கிறதா என்று பார்க்கப்படும் ஸ்கேன். இந்த ஸ்கேனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கருத்தரித்தலை பற்றி மிக முக்கியமான குறிப்புகள் இருக்கும். நிறைய பெண்கள் வருவாங்க, டாக்டர் என்ன டாக்டர் இது ஆல்டர்னேட் டே ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க, அதுவும் வஜைனல் ஸ்கேனாக பண்ணுறாங்க, அதில் எங்களுக்கு புரியாத பாஷையில் எம்எஸ்எஃப்னு எழுதுகிறாங்க, திடீர்னு ரப்சர்ட்னு எழுதுகிறாங்க, அப்புறம் எண்டோமெட்ரியம்னு எழுதுகிறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே, இதை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக முக்கியமாக இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே மாதவிடாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கருமுட்டை வளர்றது, இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி ஏன் பண்றோம் அப்படின்றத பத்தின புரிதல் இன்னும் நல்லா இருக்கும். கரு உண்டாகிறதுக்கு 2 உயிரணுக்கள் தேவை. ஒன்று ஆணிடமிருந்து வருவது, அதற்கு பெயர் விந்து. ஒன்று பெண்ணிடமிருந்து வருவது, அதற்கு பெயர் ஓவம், கரு முட்டை. சரியாக மாதவிடாய் வரும் பெண்களுக்கு மாதம் ஒரு கருமுட்டை வெளியாகும். இந்த கருமுட்டை ஒரு சின்ன நீர்க்குமிழிக்குள்ள இருக்கும். அந்த நீர்க்குமிழி பேர் தான் ஃபாலிக்கல். இந்த ஃபாலிக்கிள் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது அவ பிறக்கும் போதே தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பொதுவாக 300லேருந்து 400க்குள்ள இருக்கும். மாதம் ஒரு கருமுட்டை, ஒரு வருஷத்துக்கு 12, 15 வயதுலேருந்து 45 வயது வரைக்கும் அந்த கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 30 வருஷம் கிட்ட. 30 × 12 360. ஸோ டோட்டலாக இந்த கருமுட்டைகள் எல்லாம் 2 சினைப்பையிலையும், சினைப்பைக்கு பேரு ஓவரி, 2 சினைப்பையிலையும் இருக்கும். இந்த ஃபாலிக்கிள்ஸை அது டெவலப் ஆகாத ஸ்டேஜில் நம்மால பார்க்க முடியாது. ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வந்த உடனே இயற்கை 5-6 ஃபாலிக்கிளை ரெக்ரூட் பண்ணும். ரெக்ரூட்னா தேர்ந்தெடுக்கப்படும். இந்த 5-6 ஃபாலிக்குள்ள ஒரு ஃபாலிக்கிள் நல்ல ஸ்மார்ட்டா வளர ஆரம்பிக்கும். வளர்ந்து 14ஆம் நாள் ரிலீஸ் ஆகும். இந்த ஃபாலிக்கிள் பேரு டாமினன்ட் ஃபாலிக்கிள். இந்த டாமினன்ட் ஃபாலிக்கிள் 9ஆம் நாள்ல இருந்து பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு மற்ற ஃபாலிக்கிள்ஸ்ல இருந்து தனியா தெரியும். அதனால இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி யூஸ்வலா என்ன பண்ணுவோம், 9ஆம் நாள்ல இருந்து ஒரு நாளைக்கு 1 மில்லிமீட்டர் வீதம் வளரும். இந்த 9ஆம் நாள் பார்க்கும்போது ஒரு 12லேருந்து 14 மில்லிமீட்டர் இருக்கும். அது ஒரு 4-5 நாள் கழிச்சு பார்க்கும்போது 14ஆம் நாள் இல்லை 15ஆம் நாள் பார்க்கும்போது 18 மில்லிமீட்டர்லேருந்து 20 மில்லிமீட்டர் வரைக்கும் வரும். அந்த ஸ்டேஜில் ரப்சர் ஆகும். ரப்சர்னா அந்த நீர்க்குமிழி வெடித்து அது உள்ள இருக்கிற கருமுட்டைய ரிலீஸ் பண்ணும். இந்த கருமுட்டைய நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இந்த கருமுட்டை ரிலீஸ் ஆன உடனே டியூப்ஸ் என்ன பண்ணும், அப்படியே அந்த கருமுட்டைய கவ்விக்கும். இந்த கருமுட்டை டியூப் வழியா போக ஆரம்பிக்கும். இந்த 9ஆவது நாள்ல இருந்து 14ஆவது 15 நாள் வரைக்கும், அதாவது கருமுட்டை வெளியாகிற வரைக்கும் ஒன்ன விட்டு ஒரு நாள் நம்ம ஸ்கேன் பண்ணினோம்னா அதுல நம்ம இந்த கருமுட்டை வளருதாங்கிறத அதோட மெஷர்மெண்ட்ஸை வச்சு கணக்கிட முடியும். இது இந்த ஃபாலிக்கிள் ஸ்கேன்ல ஒரு கருப்பு கலர் ரிங் மாதிரி தெரியும். இந்த கருப்பு கலர் ரிங்கோட மெஷர்மெண்ட்ஸ் பார்ப்போம். இது ரவுண்டாவும் இருக்கலாம், இல்ல ஓவல் ஷேப்லயும் இருக்கலாம். சோ நல்ல ரவுண்டா இருந்தா யூஸ்வலா அந்த டயமீட்டர் ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் எழுதுவாங்க, 14 மில்லிமீட்டர் அப்படின்னு. சப்போஸிங் ஓவலா இருந்தா 14 × 16, 16 × 18 அந்த மாதிரி சைஸ் எழுதுவாங்க. இந்த ரப்சர் அப்படின்னு எல்லாருக்கும் என்ன ரப்சர்னா என்ன அர்த்தம், வெடிக்குதா அப்படின்னா அந்த நீர்க்குமிழி வெடிச்சு அதுலேருந்து கருமுட்டை வெளியாகுது. இது நல்ல விஷயம். இந்த கருமுட்டை வெளியாகும் போது அந்த நீர் வருது இல்லையா, இந்த நீர் அந்த ஒரு நாள் 2 நாளைக்கு கர்ப்பப்பை பின்னாடி தெரியும் ஸ்கேன்ல. அதை தான் ஃப்ரீ ஃப்ளூயிட் பிரசன்ட் அப்படின்னு எழுதுவோம். இந்த கருமுட்டை வெளியான பிறகு ஃபாலிக்கிளை நம்ம என்ன பண்ணுவோம், கார்பஸ் லியூட்டியம்னு சொல்லுவோம். ஆக்சுவலா ஃபாலிக்கிள் வளர்ந்துட்டே திடீர்னு காணாம போகும். அதுதான் ரப்சர். ரப்சர் ஆயிடுச்சுன்னா அது காலி ஆயிடும் இல்லையா. சோ அதனால அது காணாம போகிறது தான் ரப்சர்னு எழுதுவோம். அந்த ரப்சர் இப்ப நான் 12ஆம் நாள் பார்க்கும்போது ஒரு 18 மில்லிமீட்டர் இருக்கு, 14ஆம் நாள் பார்க்கும்போது காணோம்னா அந்த 2 நாளுக்குள்ள இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் அது ரப்சர் ஆகி கருமுட்டைய ரிலீஸ் பண்ணி இருக்கலாம். சரி, ஆரம்பிக்கும் போது சொன்னீங்களே ஒரு 4-5 ஃபாலிக்கிள் ரெக்ரூட் ஆகும்னு. அந்த ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் என்ன ஆகும், அட்ரெட்டிக் ஃபாலிக்கிள் அப்படின்னு சிதைந்து போகும் ஃபாலிக்கிள்ஸா மாறி
அவை சிதைந்து மறைந்து போயிடும். இதுல 1-2 ஃபாலிக்கல் அப்படியே சிஸ்டாவும் நின்னுடும். இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ல இந்த ஃபாலிக்கல்ஸ்லாம் வளர்ந்து கருமுட்டையும் ரிலீஸ் பண்றது கிடையாது, மறைந்தும் போவதும் கிடையாது. அதனால தான் இந்த ஓவரி ஃபுல்லா நீர்க்கொப்பளங்கள் மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ல தங்கிடும். இந்த மாதிரி நிறைய ஃபாலிக்கல்ஸ் இருக்கும்போது நம்ம அதை என்ன பண்ணுவோம், மல்டிபிள் ஸ்மால் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் வந்து MSF அப்படின்னு எழுதுவாங்க. அதாவது எக் டெவலப்மெண்ட் இல்ல, ஓவரி ஃபுல்லா இந்த சின்ன சின்ன ஃபாலிக்கல் தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றது தான் MSFன்னு எழுதுவாங்க. இந்த MSFங்கிறது தான் ஆக்சுவலா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். கருமுட்டை வளர்ந்து வெளியாச்சுன்னா அது பேரு ஃபாலிக்கல். கருமுட்டை வளராத ஒரு நீர்க்குமிழி இருக்குன்னா அது வந்து சிஸ்ட். இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி ரிப்போர்ட்ல எண்டோமெட்ரியம் அப்படின்றத பத்தி எழுதுவோம். என்னன்னா இந்த டெவலப்பிங் டாமினன்ட் ஃபாலிக்கல்ல இருந்து ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் சுரக்கும். இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் போய் யூட்ரஸோட உள்ள இருக்கிற லைனிங்க நல்லா வளர விட்டு பதப்படுத்தி வைக்கும். கரு வந்து அதுல பதிஞ்சு வளர்றதுக்காக. இது வந்து ஃபாலிகுலர் ஆரம்பிக்கும் போது 3 கோடு மாதிரி நாமம் மாதிரி தெரியும். திக்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு 4 to 5 மில்லிமீட்டர் இருக்கும். அந்த ஃபாலிக்கல் ரப்சர் ஆகும்போது 10 to 14 மில்லிமீட்டர் வரைக்கும் வரும். இந்த திக்னஸும் வளரலனாலும் கரு தங்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்காது. இந்த கரு முட்டை வெளியான பிறகு அது 2 நாள் வரைக்கும் உயிரோட்டத்தோட இருக்கும். விந்துக்கள் 72 மணி நேரம், அதாவது 3 நாட்கள் வரைக்கும் உயிரோட்டம் இருக்கும். இந்த கருமுட்டை வெளியாகிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னே இருந்தோம், 2 நாட்களுக்குள்ளேயும் கரு நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட. இந்த நேரத்துல இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனால அந்த கர்ப்பப்பை வாயிலிருந்து நல்ல சளி மாதிரி ஒரு மியூக்கஸ் தெரியும். இதுதான் நம்ம ஓவுலேஷன் கேஸ்கேட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த நீங்க ஃபாலிகுலர் ஸ்டடியே பண்ணாட்டி போனா கூட அந்த ஓவுலேஷன் டேய அடிவயிறுல இருக்கிற லேசா ஒரு கிராம்ப்ஸ், அந்த 14ஆம் நாள் சளி மாதிரி படுறது, இந்த அறிகுறி இருக்கும் போதும் தொடர்பு வச்சுக்கலாம். இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன மாதவிடாய் வந்த 2ஆம் நாள் அல்லது 3ஆம் நாள் ஒரு பேசிக் பெல்விக் ஸ்கேன் எடுப்போம். இந்த ஸ்கேன் பார்க்கும்போது அந்த ஓவரியில சினைப்பையில முந்தின மாதத்திலிருந்து ஏதாவது மீதி சிஸ்ட் ஏதாவது டெவலப் ஆகி இருக்குதா, அந்த உள்ள இருக்கிற எண்டோமெட்ரியம் சுத்தமா வெளியில வந்துருச்சா, இல்ல பாலிப் மாதிரி, பாலிப்புங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா சத வளர்ச்சி, அது இருக்கா அப்படின்றத பார்ப்போம். 2ஆம் நாளைக்கு பிறகு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து 9ஆம் நாள் நேரா இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்கேனுக்கு போகலாம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு 2ஆம் நாள் இல்ல 3ஆம் நாள் கருமுட்டை வளர்றதுக்கு மாத்திரை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு 9ஆவது நாள்ல இருந்து பார்ப்போம். இப்ப இந்த மாசம் கருமுட்டை வளரலன்னா திருப்பி அடுத்த மாசம் மருந்தை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுப்போம். அதுலயும் கருமுட்டை வளரலன்னா இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். FSH இல்ல HMG அப்படின்ற இன்ஜெக்ஷன் போடுவோம். இந்த அதிக மருந்து தேவைப்படுறது, இன்ஜெக்ஷன் தேவைப்படுறது எல்லாமே யூசுவலா வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு தான். அதனால தான் திருப்பி திருப்பி நாங்க சொல்றது, கருத்தரிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது எடைய சரியான அளவுல வச்சுக்கோங்க. ஏற்கனவே வந்து கொஞ்சம் பருமனா இருக்கிறவங்களா இருந்தா எடையை குறைக்கும் போது இந்த மருந்தோட டோசேஜ் ஜாஸ்தி தேவைப்படாது. நீங்க வந்து மருந்து ஜாஸ்தி கொடுக்கும் போது நமக்கு இஃபெக்டும் கிடைக்கும், சைடு எஃபெக்டும் வரும். அதனால நம்ம வந்து எடையை குறைக்கிறதுங்கிறது டயட் அண்ட் எக்ஸசைஸ் மூலம்தான். குறைச்ச பிறகு நீங்க இந்த மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். உங்களுக்கு கருமுட்டை வளர்றதும் ஈஸியா வளரும். ஒரு சில பேருக்கு இந்த கருமுட்டை 9ஆவது நாள்ல இருந்து வளராது, கொஞ்சம் லேட்டா கூட ஆரம்பிக்கலாம். 12ஆம் நாள் 14ஆம் நாள் அப்படி லேட்டா ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி லேட்டா ஆரம்பிக்கிறவங்களுக்கு 20ஆம் நாள் கூட ரிலீஸ் ஆகும். நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடியோட பர்பஸே அது என்னைக்கு கருமுட்டை ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்காக தான். அதனால தேவைப்படும் போது 20ஆம் நாள் வரைக்கும் கூட இந்த ஸ்கேனை எடுப்போம். இந்த ஸ்கேன் சில சமயத்துல 1 out 1 நாள் எடுப்போம், சில சமயத்துல 2 நாளைக்கு ஒரு தடவை கூட எடுப்போம். இயற்கையா கருத்தரிக்க முயற்சி செய்யறவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கருமுட்டை வெளியாகுது, இந்த நேரத்துல தொடர்பு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுவே IUI பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஃபாலிக்கல் 18-20 மில்லிமீட்டர் வரும்போது ஒரு இன்ஜெக்ஷன் HCG ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அதிலிருந்து 36 மணி நேரம் கழிச்சு IUI பண்ணுவோம்.
இந்த ஃபாலிகுலர் ஸ்டடியை நீங்க மாசம் பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. ஒரு மாசம் பண்ணி அந்த மாசம் உங்களுக்கு கருமுட்டை சரியா வளருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா யூஸ்வலா அதே பேட்டர்ன்ல தான் அடுத்தடுத்த மாதங்கள் வரும். அதனால அதை பேஸ் பண்ணி நீங்க உறவு வைத்துக் கொள்றது நல்லது. ஆனா முதல் மாசம் கருமுட்டை வளரலன்னா நம்ம ரிப்பீட்டடா கொஞ்சம் பண்ண வேண்டி இருக்கும். இது ஒரு விஷயம். அடுத்தது, கருமுட்டை வெளியாகிற அன்னைக்கு தொடர்பு வச்சுக்கணும்னு சொன்னா அன்னைக்கு மட்டும்தான் வச்சுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. நீங்க அதற்கு முன்பும் இருக்கலாம், பின்பும் இருக்கலாம். அந்த நாட்களில் கட்டாயம் தொடர்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சோ மக்களே, உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடினா என்ன, ஏன் பண்றோம், அதனோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.